குரு பெயர்ச்சி பலன்கள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியினை இன்று முதல் பார்க்கவிருக்கிறோம். இன்றைய தினம் மேஷ ராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? ஜூலை மாதம் 5ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிறது. கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்குள் குரு செல்கிறது. இந்த ஆண்டு ஜூலை 5 முதல் அடுத்த வருடம், அதாவது 2016ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரையிலே சிம்ம ராசியில் குரு இருக்கப் போகிறது. மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு சிம்மம் என்பது 5வது வீடு. 4ஆம் இடமாகிய கடகத்திலிருந்து 5ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு குரு நகர்கிறது. 5ஆம் இடத்திற்கு வரும் குரு ஒரு வருட காலத்திற்கு அங்கேயே இருக்கும். ஒரு வருடத்திற்கு சற்று கூடுதலாக இந்த ஜூலை 5லிருந்து அடுத்த ஆகஸ்ட் 2 வரை 5ஆம் இடமாகிய சிம்ம ராசியிலே குரு சஞ்சரிக்கப் போகிறது. இது மேஷ ராசிக்கு ஒரு மிகப்பெரிய யோகமான ஒரு காலம். ஏனென்றால் மேஷ ராசிக்கு 9ஆம் வீட்டிற்கு அதிபதியாக வரும் கிரகம் குரு. 9 குடையவன் 5ஆம் இடத்திற்கு வந்தால் மிகப்பெரிய நன்மையை செய்யும். மேஷ ராசிக்கு குரு 9, 12 ஆகிய 2 வீடுகளுக்கு அதிபதியாக வருகிறது. 9ஆம் வீடு என்பது தனுசு, அதற்கு அதிபதி குரு. 12ஆம் இடம் என்பது மீனம், அதற்கும் அதிபதி குருதான். ஆக 9 குடையவனும் 12 குடையவனுமாகிய குரு 5ஆம் இடத்திற்கு வரும்பொழுது 9ஆம் வீட்டோன் செய்ய வேண்டிய யோக பலனை அதிகமாக செய்யுமா, அல்லது 12ஆம் வீட்டோனாகிய விரையாதிபதி கொடுக்க வேண்டிய விரயத்தை அதிகமாக செய்யுமா என்று யோசித்து பார்த்தால் 9ஆம் வீட்டிற்குத்தான் குரு வலுக்கிறது. ஏனென்றால் 9ஆம் வீட்டிற்கு 9ஆம் வீடு 5ஆம் இடம், 9க்கு 9. ஆகவே 9ஆம் வீட்டிற்கு திரிகோணஸ்தானத்திலே குரு வருகிறது 5ஆம் இடத்திற்கு. ஆனால் 12ஆம் இடத்திற்கு 6இல் மறைகிறது. ஆகவே விரயஸ்தானத்திற்கு 6ஆம் இடத்தில் மறைவதால் விரயத்தை செய்வது. 9ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு, 9க்குடைய குரு, பாக்யாதிபதியாகிய குரு மிகப்பெரிய நன்மையை செய்கின்ற ஒரு குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி விளங்குகிறது. இந்த குரு பெயர்ச்சியிலே என்ன சிறப்பு என்றால், 5ஆம் இடம் என்பது சிம்மம். அந்த சிம்மம் குருவிற்கு நட்பு வீடு. தனது நட்பு வீட்டிற்கு வருவதால் நன்மைகளை அதிகமாக செய்யும். 3 இடங்களை குரு எப்பொழுதும் பார்க்கும். தான் இருக்கும் இடத்திலிருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். சிம்மத்திலிருந்து 5ஆம் இடம் தனுசு, மேஷ ராசிக்கு அது 9ஆம் வீடு. சிம்மத்திலிருந்து 7ஆம் இடம் கும்பம், மேஷ ராசிக்கு அது 11ஆம் இடம். லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறது. சிம்மத்திலிருந்து 9ஆம் இடம், அதாவது மேஷ ராசி. ஆக மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு குரு பார்வை கிடைக்கப் போகிறது ஒரு வருட காலத்திற்கு. ராசிக்கும் 9க்கும் 11ஆம் இடத்திற்கும் குரு பார்வை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பெயர்ச்சி இப்பொழுது நிகழ்கிறது. அது மட்டுமல்லாமல் பொதுவாகவே சிம்ம ராசிக்கும் கும்ப ராசிக்கும் குரு வரும் பொழுது பெரும்பாலான ராசியினருக்கு நன்மையைத்தான் அதிகமாக செய்யும். ஒரு நீச்ச வீட்டிற்கு வரும்பொழுதோ அல்லது பகை வீட்டிற்கு வரும்பொழுதோ செய்யக்கூடிய சில சிறிய இடையூறுகளை கூட நட்பு வீட்டிற்கு வரும்பொழுது செய்யாது. சிம்மம் என்பது குருவிற்கு நட்பு வீடு, மேஷ ராசிக்கு 5ஆம் இடம். ஆகவே அதிக அளவிலே மேஷ ராசிக்கு நன்மையை செய்யும். மேஷ ராசிக்கு நட்பு வீடான, குருவிற்கு நட்பு வீடான மேஷ ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான சிம்மத்திற்கு வரும் குரு மிகப்பெரிய நன்மைகளை செய்யும். என்ன மாதிரி நன்மை, எப்படிப்பட்ட நன்மை, எந்த விஷயத்தில் நன்மை, யாருக்கு எவ்வளவு நன்மை நடைபெறும்? அஷ்டமத்து சனி நடைபெற்று கொண்டிருக்கிறதே, 8ஆம் இடத்திலே சனி இருப்பதால் ஒரு சில தீமைகள் நடைபெறுமே, அவற்றிற்கு இந்த குரு ஏதேனும் செய்யுமா என்ற ஒரு கேள்வி மேஷராசினருக்கு நிச்சயமாக மனதிலே ஏற்படும். அஷ்டமத்து சனியால் ஏற்படக்கூடிய தீய பலன்களை பெருமளவு குறைத்துவிடும் இந்த குரு பெயர்ச்சி. 5ஆம் இடத்தில் குரு இருப்பதால் அஷ்டமத்து சனி செய்யும் இடையூறுகளெல்லாம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும். அஷ்டமத்து சனியால் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அதை 5ஆம் இடத்து குரு தீர்த்துவிடும். அஷ்டமத்து சனியால் ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்திலே பாதிப்பு ஏற்படலாம். மேஷ ராசிக்கு இப்பொழுது அஷ்டமத்து சனியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது.
இந்த அஷ்டமத்து சனி பொதுவாக என்ன செய்யும் என்றால் ஆரோக்கியத்திலே சிறு பாதிப்பை ஏற்படுத்தும், பொருளாதார நிலையிலே சிறிது பாதிப்புகளை ஏற்படுத்தும், தொழிலில் சிறு சிறு இடையூறுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 5ஆம் இடத்தில் இருக்கும் குரு இந்த பாதிப்புகளை எல்லாம் பெருமளவு ஈடு செய்து நன்மையை செய்துவிடும்.